Hi guys, welcome back to my channel. So, if you are first time watching, my name is Preeta. I make beauty lifestyle contents on YouTube. If you video pidichirundha continuously paarenga and marakama subscribe panni press the bell icon next to it. So, na every time video upload பண்ணும்போது உங்களுக்கு notification வரும். So, with that நம்ம வீடியோக்குள்ள போலாம். So, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு how to get a glowy skin. So, எனக்கு வந்து ரீசன்ட்டா வந்து comments கொஞ்சம் YouTubeலயுமே சரி and also வந்து personal-ஆவே சரி எல்லாரும் வந்துட்டு நீ என்ன பண்ற ஸ்கின் கொஞ்சம் glowy-ஆ இருக்கே அந்த மாதிரி கேக்குறாங்க. So, நான் வந்து ஒரு like almost ஒரு 3-4 months அந்த மாதிரி என்ன நிறைய பேர் கேட்டதுனால வந்துட்டு ஐ தாட் ஐ மேக் அ வீடியோ டுடே. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஸ்கின்ல வந்து லைக் நான் ஃபீல் பண்ண வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு ஆக்னே கூட வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ணி இப்போ வந்து ஸ்கின் கொஞ்சம் கிளியரா வச்சிருக்கேன். அண்ட் அதே டைம் வந்து டச்சுட் கொஞ்சம் கிளியரா வச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்கின்னும் கொஞ்சம் க்ளோயா இருக்கு. ஸோ அதோட ரொட்டீன் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். நான் கொஞ்சம் ஃபோட்டோஸும் வீடியோஸும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ மேக்கப் இல்லாமல் என் ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு. ஸோ நான் ஏன் அப்படி சொன்னேன்னா பிகாஸ் நான் லிப்ஸ்டிக் போடுறப்போ என்னோட காம்ப்ளெக்ஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி காட்டும். அண்ட் அதே டைம் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஸ்கின் டெக்ஸ்டர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி காட்டும் கேமரால. ஸோ நான் இது இல்லாமல் நார்மல் ஒரு லைட்டிங்ல வந்துட்டு மேக்கப் இல்லாமல் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படி ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். அது பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பேன் ஸ்கின் கேர் பற்றி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் யூஸ்வலாக வந்துட்டு ஸ்கின் கேர் மேலே போடுறது மட்டுமே எப்பவுமே சொல்ல மாட்டேன். லைக் இன்டர்னலாக என்ன பண்ணால் அது கியூர் ஆகும்ன்றது நான் யூஸ்வலாக சொல்லுவேன். பேசிக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெளியே என்னென்னலாம் போடுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இன்டர்னலி நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹை சுகரி ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் ஆயில் ஃப்ரைடு ஃபுட்ஸ் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கோக்கோட ஒரு பெரிய ஃபேனு. நான் யூஸ்வலாக குடிக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு ஃபுல் பாட்டில் அப்படியே குடிச்சிடுவேன். அந்த மாதிரியான ஒரு ஆள். ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அந்த சோடா இன்டேக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ ஃப்ரைட் ஃபுட் வந்து நான் முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருப்பேன் சாப்பிட்றப்போ. ஸோ இப்பயே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டேன் சாப்பிட்றதுல. அண்ட் மெயினாக வந்துட்டு நான் தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பித்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்துட்டு 1.5 லிட்டர் குடிக்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். பட் இப்போ வந்து அந்த 2.2 லிட்டர் பாட்டில் பெருசு ஒன்று வாங்கி வச்சுட்டேன் டிமார்ட்ல இருந்து. அந்த பாட்டில் வந்து ஒரு அரௌண்ட் 300 ருபீஸ் இருக்கும் இந்த பெரிய பாட்டில். ஸோ அந்த பாட்டில் வாங்கி வச்சுட்டு அதை நான் வந்து லைக் காலி பண்ணிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி ரீஃபில் பண்ணி நைட் குள்ள காலி பண்ணிடுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர்ஸ் கிட்ட எப்படியாச்சும் குடிச்சிருவேன். இந்த 3 சேஞ்சஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான மெயின் சேஞ்ச் வந்துட்டு நான் வந்து என் லைஃப் டைம்ல வந்து இவ்வளோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டதே இல்லை. ஸோ நான் எனக்கு யூஸ்வலாக நான் கொஞ்சம் லேசியான பர்சன். ஃப்ரூட் போயிட்டு கழுவிட்டு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ யாராவது கொடுத்தாங்கன்னா அப்படி சாப்பிடுவேன் தவிர்த்து நானா போய் கழுகி கட் பண்ணி சாப்பிடணுமே சொல்லிட்டு நான் யூஸ்வலாக அது பண்ணவே மாட்டேன். பட் இப்போ வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். மெயினாக ஆப்பிள், பொமோகிரானட், கோவா இந்த 3 ஃப்ரூட்டுமே நான் வந்து ரெகுலர் பேசிஸில் கன்சியூம் பண்ணிட்டு வரேன். டெய்லி ஒரு ஃப்ரூட் அப்படின்னு நான் மைண்டில் வச்சுப்பேன். டெய்லி ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக நான் கன்சியூம் பண்ணிப்பேன். 4 சேஞ்சஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் பெட்டராக ஆரம்பிச்சது. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்கின் லைக் அந்த க்ளோ வந்துட்டு நேச்சுரலாகவே வர ஆரம்பிச்சது. ஹைட்ரேஷன் இருக்கும்போதே அந்த க்ளோ வந்து நேச்சுரலாக வர ஆரம்பிச்சது. அண்ட் இன்னொன்று முக்கியமானது ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன், எக்ஸசைஸ் பண்ணேன். ஸோ நான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நல்லா ஸ்வெட் ஆச்சு. ஸோ அதுலேயே எனக்கு வந்துட்டு ஒரு நேச்சுரலாக ஒரு க்ளோ இருந்துச்சு. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளோ இருந்துச்சு. ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாராலையும் பண்ணலாம். ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. ஸோ நான் இனிஷியலாக வந்துட்டு லைக் கோவிட் டைம்ஸ்லலாம் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா வந்துட்டு இந்த செவுத்துல வந்துட்டு தலைகீழா நிக்கிறது. ஸோ நான் அது பண்ணியிருக்கேன். அது ஒரு யூடியூப் டியூட்டோரியல்லாம் கூட இருக்கும். நான் உங்களுக்கு லிங்க் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நிறைய இருக்கும் எப்படி ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ற வீடியோ யூடியூப்ல நிறைய இருக்கும். ஸோ நீங்க இப்போதான் பிகினரா இருக்கீங்கன்னா நீங்க அது பண்ணலாம். ஒரு அட்வான்ஸ்ட் அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஒன்று இருக்கு. நான் அது ஜிம்ல எனக்கு ட்ரெயினர் அண்ணா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுவுமே நான் பண்ணுவேன். ஸோ அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்தால் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ நான் அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 மினிட்க்கு வந்து 3 செட் பண்ணுவேன். ஸோ நான் இந்த ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால வந்துட்டு நான் அது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போதே 1 மினிட்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஜிம்ல. ஸோ 1 மினிட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அப்படி ஷிவர் ஆகுற மாதிரி இருந்தது. பட் போக 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 எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷிவர்னஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ நான் 1 மினிட்க்கு வந்து 3 செட்ஸ் பண்ணுவேன். அப்படி பண்ணிட்டு உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே இன்ஸ்டன்டா அந்த பிளட் ரஷ் இருக்கும். நல்லா
லைக் ஃபேஸே வந்து பிங்கா இருக்கும். ஸோ எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்ணி எனக்கு சொல்லியிருக்காங்க, ஜிம்ல ஃபேஸ் நல்லா பிங்கா இருக்கு அப்படி சொல்லி. பிரைட்டர் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியா அது தெரியும். பட் எனக்கு பாத்தீங்கன்னா நான் அவ்வளவு பிரைட்டர் காம்ப்ளெக்ஷன் கிடையாது. பட் ஸ்டில் வந்துட்டு இது பண்ண என்னோட காம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் பிரைட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு எனக்கு அந்த நேச்சுரலா ஃப்ளஷ்ஷான லுக் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பாடியில வந்து நல்ல பிளட் இருக்கணும். நல்லா போமோகிரானட், பீட்ரூட் அண்ட் மட்டன் லிவர்லாம் நல்லா கன்சியூம் பண்ணுங்க. ஸோ அப்படி கன்சியூம் பண்ணும்போது பிளட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடியில் வந்து நல்லா ஊறும். அண்ட் ஆல்சோ பிளாக் கிரேப்ஸ் இது சாப்பிடும்போது பாடியில் நல்லா பிளட் ஊறும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நேச்சுரலி ஃப்ளஷ்டு லுக் கிடைக்கும். மெயினாக நான் வந்துட்டு ஹெல்த் வைஸ் பண்ணுறது வந்து இதுதான். ஹை சுகரி ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணது, ஃப்ரைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணது, அண்ட் ஆல்சோ வந்து நிறைய தண்ணி குடிச்சது. ஸோ இது 3. அண்ட் ஆல்சோ வந்து எக்ஸசைஸ் ரெகுலர் பேசிஸ்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்வெட் ஆகும். அண்ட் ஆல்சோ ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வந்து பெட்ல வந்துட்டு தலைகீழ இப்படி பெட்ல இருந்துட்டு இப்படி படுக்கிற மாதிரி அது கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரூட்ஸ் நல்லா இன்டேக் பண்ணுங்க. டெய்லி ஒரு ஃப்ரூட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஃப்ரூட் ஆரம்பிச்சு 2 ஃப்ரூட் சாப்பிடுங்க. 1 to 2 ஃப்ரூட்ஸ் அ டே, இட்ஸ் குட். அண்ட் ஆல்சோ வந்து நான் சொன்ன மாதிரி ஹேண்ட் ஸ்டாண்டோ இல்லை வந்துட்டு எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுங்க. அண்ட் நீங்க பெட்ல படுத்துட்டு இப்படி தலைகீழ பண்றப்ப கூட பிளட் நல்லா ஃப்ளஷ் ஆகும். உங்க ஹேர் க்ரோத்துக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க இப்போ ஹேர்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப இந்த இடத்துல எல்லாம் வந்து பேபி ஹேர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண வந்துட்டு எனக்கு வந்து ஹேர் க்ரோத்துமே ப்ரொமோட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு கல்ல 2 மாங்காய். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நான் சம்மரி மாதிரி சொல்லியிருக்கேன். ஹெல்த் வைஸ் என்ன பண்ற, சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ராடக்ட் வைஸ் போவோம். என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், அந்த க்ளோயி ஸ்கின்னுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஆயிலி ஸ்கின் அண்ட் அதே டைம் வந்து ஆக்னே ப்ரான் ஸ்கின் வந்து. ஸோ யூஸ்வலாக எனக்கு டக்குன்னு ஆக்னே வந்துடும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஆயிலியாக இருக்கும் என் ஸ்கின். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த ஆயிலி ஸ்கின் வந்துட்டு ஒரு ப்ளஸ், பிகாஸ் இந்த நேச்சுரலாக லைக் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸ்கின் கொஞ்சம் க்ளோயா இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் எனக்கு ஆயில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ பார்க்க வந்து கொஞ்சம் க்ளோயியா இருக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால. பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ், ஸோ நான் யூஸ்வலாக எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, என் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்க விட மாட்டேன். ஸோ எக்ஸசிவாக நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னா நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், நிறைய ஆக்னே வரும். ஸோ அதனால நான் வந்துட்டு லைக் ஆயிலி ஸ்கின் கிளென்சர்ஸ் அப்படி சர்ச் பண்ணி நான் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன், ஃபியூ ஃபேஸ் வாஷஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு செட்டஃபில் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபேஸ் ஷாப்போட ஜேஜு ஆலோ அந்த ஃபேஸ் வாஷும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷஸ் எல்லாமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன், லைக் ஜென்டில் கிளென்சர். ஸோ இது கிளென்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஆயில் எடுக்காது, அதே டைம் வந்து ரொம்ப ட்ரை ஆகாது. இப்படி இருக்கும்போது ஃபேஸ் பார்க்க வந்துட்டு லைக் நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது கிளென்சர். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட் டைம் ரொட்டீன்ல வந்துட்டு நான் திக்கா வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு படுப்பேன். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோசராக்ஸோட ஸ்னெயில் மியோசின் அந்த மாய்ஸ்சரைசர் திக்கா போட்டுட்டு நான் படுத்துருவேன். ஸோ அது படுக்கும்போது மார்னிங் வந்து ஸ்கின் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோயி ஃபீல்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னன்னா வந்துட்டு அதே மாதிரி ஃபேஸ் ஷாப்போட ஜேஜு ஆலோ ஜெல் இருக்கும், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால போர்ஸோட அப்பியரன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணும். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் இஸ் வெரி குட். ஸோ நான் நைட்ல வந்து நிறைய ஸ்டெப் பண்றதுக்கு பதிலாக வந்துட்டு இது பண்ணுவேன். பேசிக்கா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த ஆலோ ஜெல்லோ இல்லைனா வந்துட்டு காசராக்ஸோட ஸ்னெயில் மியூசினும் போட்டுட்டு நான் படுத்துருவேன். ஸோ இதுதான் பேசிக்கா நான் நைட் டைம்ல பண்றதுனால பாத்தீங்கன்னா என் ஸ்கின் நல்லா அப்படியே மார்னிங் எழுந்துக்கும் போது கொஞ்சம் க்ளோயியாவே இருக்கும். அண்ட் மார்னிங் ரொட்டீன்ல நான் மறக்காம பண்றது என்னன்னா, நான் சீரம்ஸ் போடுறணும் எது போடுறணும், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் போடுவேன். அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு குட் 5-10 மினிட்ஸ் நான் மாய்ஸ்சரைசரை நல்லா சோக் பண்ணிட்டு அதுக்கு மேல நான் வந்துட்டு சன்ஸ்கிரீன் போடுவேன். ஸோ அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு நல்லா அந்த க்ளோயி ஃபீல் இருக்கு. அண்ட் டு பி ஹானஸ்ட் நான் வந்துட்டு எந்த எக்ஸ்ட்ரா சீரம் எதுவுமே போடுறது இல்லை, இதுதான் பண்றேன். மார்னிங் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஆலோ ஜெல், இந்த ஜேஜுவோட ஆலோ ஜெல் அந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்துட்டு நல்லா போட்டுட்டு அது ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுடுறேன். நல்ல ஃபேஸ் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அதுக்கு மேல சன்ஸ்கிரீன் போடும்போது அந்த நேச்சுரலா ஒரு க்ளோயி ஃபீல் இருக்கு. அண்ட் இதே எனக்கு ஏதாவது சீரம்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் முன்னாடி நிறைய வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பேன், வைட்டமின் சி சீரம் வந்துட்டு நான் ரொம்பவே எனக்கு பிடிக்கும். பட் சில பேருக்கு பிடிக்காது, பிகாஸ் அது வந்து சீக்கிரம் வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும் அந்த மாதிரி சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து வைட்டமின் சி ஹஸ் டன் வண்டர்ஸ் டு மை ஸ்கின். இட்ஸ் ஸ்கின்னோட வைட்டமின் சி யூஸ் பண்ணுவேன். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், 1000 rupees தான், பட் இட் டஸ் த ஜாப். நைட்டு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த சீரம் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு படுத்துட்டீங்கன்னா போதும், மார்னிங் வந்து ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த போர்ஸோட அப்பியரன்ஸ் கம்மி பண்ணிடும் அண்ட் பிரைட்டா இருக்கும் ஃபேஸ்.
அதே மாதிரி வந்து மார்னிங் எழுந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதே மாதிரி வைட்டமின் சி போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தென் ஒரு சன்ஸ்கிரீன் போட்டீங்கன்னா அதே மாதிரி ஃபேஸ் ரொம்பவே பிரைட்டா இருக்கும். இன்னொரு விஷயம் நான் வந்துட்டு எக்ஸ்டர்னலா பண்றது பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஷேவிங் பண்ணும்போது வந்துட்டு ஸ்கின் கொஞ்சம் ஈவனா இருக்கும் பார்க்க அண்ட் பார்க்கவே அந்த க்ளோ இருக்கும், நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கின் கேரும் நல்லா பெனட்ரேட் ஆகும். ஸோ அது கூட ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இது வரைக்கும் ஃபேஸ் ஷேவிங் பண்ணது இல்லைன்னா அது ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஒரு 8 months என்னும் போதும் நான் ஃபேஸ் ஷேவிங் பண்றேன். பட் எவர் சின்ஸ் நான் ஃபேஸ் ஷேவிங் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு எனக்கு ஸ்கின்ல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு புதுசா பண்றீங்கன்னா வெறுமே வந்துட்டு அந்த பிளேட் வச்சு ஷேவ் பண்ணாதீங்க. ஏதாவது திக்கா மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணுங்க. அப்பதான் நல்லா ஸ்மூத்தா வரும். இல்லைன்னா வந்துட்டு அந்த குட்டி 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 பம்ப்ஸ் மாதிரி வரும். அதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா ஏதாவது மாய்ஸ்சரைசர் போட்டு ஷேவ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. நான் எக்ஸ்டர்னலா என்ன பண்றேன் அண்ட் ஆல்சோ ஹெல்த் வைஸ் என்ன பண்றேன்றதை வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம தண்ணி நிறைய குடிங்க. ஃப்ரூட் என்னோட மெயின் இது வந்து ஃப்ரூட்ஸும் அண்ட் தண்ணி குடிக்கிறது அண்ட் எக்ஸசைஸ் பண்றது மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஸ்வீட் டூத் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து ஸ்வீட்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை என்ன மாதிரி ஆளு 2 சோடா குடிக்கிறது பிடிக்கும்னா அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு பேடுன்னு தெரியும் அந்த விஷயம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு ஸ்கின் நல்லா இருக்கும், கொஞ்சம் க்ளோயியா இருக்கும். அண்ட் ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் press the bell icon next to it. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை.